இப்போ ஃபோர்த் லேயர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோர்த் லேயர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம இந்த ரெண்டையும் பேர் பண்ணிக்கணும். நேராக கொண்டு வந்து வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, பேர் பண்ணிக்கணும். ஸோ இது எப்படி பேர் பண்ணுறதுன்னா, இது 2 இடத்துலையும் 2 ஒயிட்டா, 2 க்ரீனா, இல்லை 2 எல்லோவா, 2 ப்ளூவா இப்படி பேர் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ண போகிறோன்னா, ஸோ இப்போ என்கிட்ட இங்கே ஒரு ப்ளூ இருக்கு இல்லையா, இந்த ப்ளூவை இங்கே எடுத்துகிட்டு போகலாம். இங்கே இருக்க ப்ளூ எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ ஆரஞ்சு இருக்க காயின் இங்கே வரும். நான் பண்ணுற மூவில் இந்த காயின் இங்கே போகும், இந்த காயின் இங்கே வரும், இந்த காயின் கீழே வரும். திருப்பி அதே மூவ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க ப்ளூ இங்கே போயிடும், அங்கே இருக்க ப்ளூ இங்கே வந்துடும். லெட்ஸ் எப்படி பண்ணலான்னு. அதுக்கு இந்த மூவ் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எப்படி பண்ணுறதுன்னா, ஒன்ஸ், ட்வைஸ், ஒன்ஸ், இதை ஒன்ஸ் மேலே இந்த ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். கீழே வந்து இந்த க்ரீன் ஏரியாவுக்கு அனுப்புகிறோம். இந்த ரெட்டை மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து ப்ளூ இங்கே போயிடுச்சு, இங்கே இருந்த காயின் இங்கே வந்துடுச்சு, இங்கே இருக்க காயின் இந்த ப்ளூவை இங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு பண்ணலாம். ஒன்ஸ், ட்வைஸ், ஒன்ஸ், இது அப், ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். க்ரீன் ஏரியாவுக்கு அனுப்புகிறோம். ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ரெட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 ப்ளூ ஒன்று ஆயிடுச்சு. இப்போது ஓகே, இப்போ அடுத்து வந்து எல்லோ இருக்குது. இந்த எல்லோவை இந்த கூட பேர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இங்கே இருக்கல எல்லோவும் இந்த எல்லோவையும் ஒன்று சேர்க்க முடியுதான்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நான் இந்த சைடு பண்ண மூவை இந்த சைடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ், அதே ட்வைஸ், கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு, போன தடவை அந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம், இப்போ இந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். மேலே எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த எல்லோவை அது கூட சேர்த்து அனுப்புகிறோம். இந்த ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் இந்த க்ரீனை இங்கே எடுத்துகிட்டு வந்தால் இந்த 2 க்ரீனும் ஒன்றாயிடும், இந்த 2 ஒயிட்டும் ஒன்றாயிடும். பார்க்கலாம். இதே மூவ் தான். இந்த க்ரீன் கூட பேர் பண்ண போகிறேன். ஒன்ஸ், ட்வைஸ், கீழே எடுத்துகிட்டு வரேன். இந்த சைட் பண்ணுறதுனால இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். மேலே எடுத்துகிட்டு போய் இந்த ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த ப்ளூ ஏரியா காமிச்சிடலாம், இந்த ரெட் ஏரியா காமிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் கிட்டத்தட்ட பேர் ஆகிடுச்சு. அதுக்கு கரெக்டாக இல்லைனாலும் இங்கே எல்லோ பேர் ஆகிருக்கு, இங்கே க்ரீன் பேர் ஆகிருக்கு, இங்கே க்ரீன் பர்ஃபெக்டாகவே பேர் ஆகிருக்கு, மேட்சிங்கோட. இங்கே ஒயிட் பேர் ஆகிருக்கு, இங்கே ஆரஞ்சு பேர் ஆகிருக்கு. இப்போது கிட்டத்தட்ட நம்ம 3x3 ஒரு ஜே மாதிரி ஒரு ஃபார்முலா போட்டு இதை நேர் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுவோம். அதே ஃபார்முலா போடலாம். இங்கே ஜே மாதிரி இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, மேலே ஒரு கோடு. திருப்பி இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து இந்த ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து இந்த ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் நவுத்தி வச்சு பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி ஏதாவது செட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். எல்லோ ஆயிருக்கு, இல்லை. க்ரீனில் வச்சு பார்க்கும்போது க்ரீன், ப்ளூ, ஒயிட் எல்லாமே ஆப்போசிட்டில் தான் பேர் ஆகிருக்கு. ப்ளூ அண்ட் ஒயிட் பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் பர்ஃபெக்டாக இருக்குது. இது ரெண்டும் இல்லை. இப்போது இது ரெண்டும் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால பர்ஃபெக்டாக இருக்கிறது இந்த பக்கம் வச்சுக்கலாம். 3x3 போடுவோம். நம்ம இதே மாதிரி 2 காயின் ஒன்றா சேர்ந்துருக்கும். ஆப்போசிட் சைடில் இது ரெண்டும் மாறி இருந்ததுன்னா இதுக்கு ஒரு மூவ் போடுவோம். அதே மாதிரி ஒரு மூவ் தான் இப்போ போட போகிறோம். அது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒன்ஸ். இதுக்கு பேர் கார்னர் மூவ்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் கீழே பண்ணிவிட்டு இது ட்வைஸ், மேலே ஒன்ஸ், கீழே எடுத்துகிட்டு வந்து ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஷுட் பி மேட்ச் ஆகிருக்கணும். ப்ளூ ஆகிடுச்சு, எல்லோ ஆகிடுச்சு, க்ரீன் ஆகிடுச்சு, ஒயிட் ஆகிடுச்சு. எல்லாம் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். இந்த 4 பீஸ் தான் இன்னும் முடிச்சிட்டோம்னா நம்ம க்யூபை சால்வ் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துக்கு என்ன காயின் வரணும், நமக்கு க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு வரணும். ஆனால் இந்த இடத்துல தப்பாக இருக்குது. க்ரீன், எல்லோ இல்லாமல் ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு இருக்குது. ஸோ இது தப்பு. ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு இருக்கணும், இதில் ஒயிட் இருக்குது. ஸோ இதுவும் தப்பு. ஒயிட், ப்ளூ, இதுவும் தப்பு. க்ரீன், ஒயிட், இதுவும் தப்பு. ஸோ எல்லாமே தப்பாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம அந்த 3x3 போடுற மாதிரி ஒரு இப்படி வச்சு இப்படி பண்ணியிருக்கேன். திருப்பி இப்படி வச்சு இப்படி பண்ணிவிட்டு இந்த ஃபிக்ஸ் ஆனதை எடுத்துகிட்டு போகிறோம், இது ஃபிக்ஸ் ஆன எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நேராக வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ். இது பார்த்திங்கன்னா க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு வந்திருக்கு. இது ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்ச்லேயே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே ப்ளூ, ஒயிட்,
ஆரஞ்சு வரணும். இது தப்பாக இருக்குது. ஸோ மறுபடியும் இப்போ பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து மேட்சிங் ஆகிடுச்சு. ஒயிட் க்ரீன் ஆரஞ்சு மேட்சிங் ஆகிடுச்சு. எல்லோ ஆரஞ்சு இப்போ இது 3 மேட்சிங் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது 3 மேட்சிங் ஆனதுக்கப்புறம் இந்த எல் போட்டு இது 3 மேட்சிங் ஆனதுக்கப்புறம் இப்போ கார்னர் ஃபார்முலா போட வேண்டியிருக்கும். டபுள் சைட் கார்னர் ஃபார்முலான்னு சொல்கிறது. இது எப்படி பண்ணுறதுன்னா ஒன்ஸ் ட்வைஸ் மேலே ஒன்ஸ் ஃபிக்ஸிங் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அதே சைடு இதே மாதிரி பண்ணுறோம். ஒன்ஸ் ட்வைஸ் மேலே ஒன்ஸ் 2 ஃபிக்ஸ் பண்ணி மேலே அனுப்பிச்சிடும். இப்போ இந்த 2 கார்னரும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 பார்க்கணும். இப்போது அதே ஃபார்முலாவை இதுக்கு போட போகிறோம். ஒன்ஸ் ட்வைஸ் மேலே ஒன்ஸ், இதுவும் அதே தான். ட்வைஸ் மேலே ஒன்ஸ் ஷுட் பி இப்போ ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். இன்னும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி ஃபிக்ஸ் ஆகிடும். ஒன்ஸ் ட்வைஸ் மேலே ஒன்ஸ் ஃபிக்ஸிங், திருப்ப இங்கே ட்வைஸ் மேலே ஒன்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த வாட்டி நம்ம பண்ணும்போது ஒரு மேஜர் ஸ்டெப்பை வந்து அதுவே ஸ்கிப் பண்ணி விட்டுருச்சு. அது எப்படின்னா சம்டைம்ஸ் இந்த கார்னரில் இந்த 2 மட்டும் ஆப்போசிட்டில் மாறி வந்திருக்கும். அப்படி ஆப்போசிட்டில் மாறி வந்திருந்ததுன்னா அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு இதில் சொல்கிறேன் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.